ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் டுட்டோரியலை பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தை பொறுத்து தான். கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மி கான்செப்ட் தான். நான் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுருக்கேன், அது காட்டுறேன் பாருங்கள். டாபிக் வந்து இந்த டாபிக் வந்து மெயினாக நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். லேயர் அப்படிங்கிறது லேயர் தான் இருக்கிறதுலே வந்து ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. லேயர் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்து வந்து ஈஸியாக இருக்கும். லேயரில் எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சப்டிவிஷனாக போட்டிருக்கேன், மற்ற பிரகாரம் வேறு இது இல்லை. லேயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லேயரில் யூஸ் பண்ணுற இமேஜஸ்க்கு வந்து கலர் கரெக்ஷன், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் கொண்டு வர்றது. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது, அப்புறம் லேயர் ஸ்டைலு. டெக்ஸ்ட்டுனாலே ஒரு லேயர் ஸ்டைல், அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்டர்லாம் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிக்சரை வந்து நார்மலாக க்ராப் பண்ணி கொண்டு போகிறது. அதே மாதிரி இப்போ நான் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து செலெக்ஷன் டூல் மாஸ்க் பண்ணி கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மார்க்அப் மாதிரி ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே போய் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா லேயர் நிறையா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும், அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வார்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன டெக்ஸ்ட்டை வந்து பெருசு பண்ணுறதுக்கு, சின்னது பண்ணுறதுக்கு, அப்படியே இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு எல்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரீடச்சிங் ஒர்க்கு, ஃபில்டரிங் எல்லாம் வந்து இந்த கான்செப்டில் கவர் ஆகும்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா கன்க்ளூஷனில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே ஃபோட்டோஷாப் வந்து டோட்டலாக முடிஞ்சிடும். இதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். டூல்ஸுங்கிறது தனியாக இருக்கும், அதெல்லாமே வந்து அடுத்தடுத்து பார்த்தலாம். கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்தாலே போதும். இப்போ நான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா நான் வந்து 2023 தான் சொல்லித்தரேன். இதிலிருந்து எல்லா வெர்ஷனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம் தேவையில்லை. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணனே வெல்கம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் ஃபைலு, இப்போ நான் எந்த ஒரு ரீசன்ட் ஃபைலும் வைக்கல. ஆக்சுவலாக இங்கே ஃபில்டர் பார்த்திங்கன்னா 2 டாட் போட்டிருக்கேனா, டாட் எடுத்துட்றேன், என்னோடய ரீசன்ட் ஃபைல் எல்லாமே வந்திருக்கும். இந்த இடத்துல நான் 2 டாட் கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா, என் ஃபைல் வந்து சர்ச் பண்ணுது. டாட்னு ஆரம்பிக்கிற ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எம்டியாக காட்டுது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து நிறையா ஃபைல்ஸோட கசகசன்னு காட்டுறதை விட இந்த மாதிரி காட்டும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 2 டாட் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேமில் இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது பெருசாகும். இப்போ நான் வந்து இதை எடுத்துவிட்றேன். லார்ஜ் தம்ப்நெயில் வேணும்னா இங்கே வந்து லிஸ்ட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரிவ்யூ வந்து லார்ஜ் தம்ப்நெயிலில் வந்து காட்டும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டும். இதுதான் வந்து ரீசன்ட் ஃபைலு. நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் தான் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட்டாக காட்டுது. இது இல்லாமல் நான் இங்கே வந்து டாட்னே கொடுத்துக்கிறேன். இப்போ எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையே இருக்கும். நியூ ஃபைலுங்கிறது பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அது வந்து நியூ ஃபைலில் வந்து ஆட் ஆகும். ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வெளியே யாராச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தூக்கணுனாலும் கூட ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். ஓப்பன் ப்ராஜெக்ட் ஓப்பன் கொடுத்து தான் பண்ணணுன்ட்டு கிடையாது, ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சும் கூட நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். அதுவும் வந்து இதாக தான் இருக்கும். சரி, ஃபைல் மெனுவில் இந்த சைடு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மெனுன்னு கொடுக்குறாங்க, மெயின் மெனு. இந்த மெயின் மெனு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைல், எடிட்டு, இமேஜ். ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தாண்டி வர்றதில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. இதுதான் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகுது, விண்டோ ஏதாச்சும் மிஸ் ஆகுதுன்னா விண்டோக்குள்ளே போய் மிஸ் ஆகிற விண்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம அது அழகழகாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது. நானே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோவாக நிறையா போடலான்னு நினச்சேன். சின்ன சின்ன வீடியோ நிறையா போடுறத விட கம்பைன் பண்ணி ஒரு 4-5 வீடியோலேயே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த இதே நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஃபைல் போய்க்கோங்க. ஃபைல் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஃபைல் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நியூங்கிறது பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். எந்த ஒரு ஷார்ட்கட்னாலும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தான் உங்களுக்கெல்லாம் ஏன்னா மோஸ்ட்லி எது ரொம்ப முக்கியங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டாக எப்போயுமே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு, ஏன்னா ஃபோட்டோஷாப்பை பொறுத்து ஷார்ட்கட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்பீடாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஷார்ட்கட் தெரியலனா அந்த ஷார்ட்கட் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நான் எது முக்கியங்கிறத மட்டும் நான் நல்லா நோட் பண்ணிடுறேன். Ctrl+N நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது. ஓப்பன்னா
ப்ரீவியஸாக இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. இது என்ன ப்ரோ 3வதா இருக்குது ப்ரௌஸ் இன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இது இந்த பிரிட்ஜுங்கிறது அடோபோட இன்னொரு சாஃப்ட்வேரு. பிரிட்ஜில் வந்து நிறையா ப்ரிவ்யூ மாதிரி இருக்கும். அந்த இமேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி என்னென்னா கலெக்ஷன்ஸ் அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். டேரெக்டாக அங்கே இருக்கிறத இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க. அதில் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக்கப் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கேருந்து டக்குன்னு நீங்கள் இங்கே அதில் வந்து ப்ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேவ் ஆஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணுறதா. எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஃபார்மெட்டுக்கு ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட சேவ் ஆஸ் கொடுத்தாலே போதும். அதுவே வந்து கரெக்டாக வந்து எல்லா ஃபார்மெட்டும் வந்து சேவ் ஆயிடும். மற்ற பிரகாரம் இதில் வந்து வேறு எதுவும் தேவையில்லை. நான் நியூங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணனவே நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் போகணும். நான் வந்து ரீசெண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல் ஹெச்டி சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல்னாலே ஃபுல் ஹெச்டி. இதை விட ஹெச்டி சைஸ்னால் 720 பிக்சல். 2K 4K அப்படிங்கிறது அது போயிட்டே இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நார்மலாக வந்து ஒரு நம்ம 920 ஃபுல் ஹெச்டி சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிவியில் பார்க்குற ஸ்க்ரீன் இருக்குதெல்லாம் அந்த சைஸ் தான் வந்து இந்த இடத்துல அட்டு போட்டு 720 பிபிஐன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அது பிபிஐங்கிறது பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டை வச்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டிபிஐ அப்படிங்கிற கால்குலேஷனில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பிக்சல் இன்ச்சு அப்படிங்கிறத கான்செப்டில் வரும். எதுக்கு டிபிஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறனா, ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோன்னா டிபிஐ தான் முக்கியம். இந்த டிபிஐ பார்த்திங்கன்னா 720 பிக்சல் வைக்காதீங்க. மினிமம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 200 வைங்க, மேக்ஸிமம் 300 வைங்க. ஏன்னா 200 300 இப்போ ஃபோட்டோ ஆல்பம்லாம் வெட்டிங் ஆல்பம்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாமே வந்து 300 வச்சு பிரிண்டிங் கொடுக்கும்போது குவாலிட்டி ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் வந்து 720 இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். சைஸ் உங்களுக்கு அதே தான், ஆனால் அந்த பிக்சலைட் அடிக்கிறது வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரீசெட் நீங்கள் இங்கே ஒன்று சேஞ்ச் பண்ண அந்த இடத்துல ப்ரீசெட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவ்டுன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு சைஸ் வந்து நான் அது ரெகுலராக நான் யூஸ் பண்ணோன்னா அதெல்லாம் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபோட்டோங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் எல்லாம் ஃபோட்டோ சைஸ் எல்லாம் இருக்குது. போர்ட்ரேட் வேணுமா, லேண்ட்ஸ்கேப் வேணுமா அப்படிங்கிறது. பிரிண்ட்னா பிரிண்டிங்கில் வந்து விசிட்டிங் கார்டு சைஸு, பேம்ப்ளெட்டு, ப்ரோச்சர் சைஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ்லாம் பாருங்கள். A4 A6 இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்கள் இது வந்து ப்ரீசெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் அண்ட் இல்லூஷன்னா இது வந்து நிறையா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா டிபி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. வெப்சைட் டிசைனிங்க்கு என்ன மாதிரி சைஸு, அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹெச்டி டிவினா 1080 பிக்சல், 720 பிக்சல்னால் ஹெச்டி டிவி 720 பிக்சலுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் இந்த இது கொடுத்துருப்பாங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் அந்த இதெல்லாம் போக மாட்டேன். ரீசெண்ட்லேயே வச்சு மேனுவலாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டானது. சரி, மேனுவலாக எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா ரைட் சைடில் இருக்க பாருங்கள். இதுதான் வந்து மேனுவலாக நம்ம செட் பண்ணுற ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டைட்டில்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட நேம் வந்து அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ வந்து ப்ராஜெக்ட் -1ன்னு கொடுத்துறேன். இதுதான் வந்து என்னோடய ப்ராஜெக்டோட நேம். இது கொடுத்தாலே இந்த விண்டோ கிளிக் பண்ணும்போது ப்ராஜெக்ட் நேம் அதிலேயே சேவ் ஆயிரும். சேவ் பண்ணுற இதுவும் வந்து இதிலேயே சேவ் ஆகும். அதுக்கு அடுத்தது என்னோடய சைஸ் என்ன அப்படிங்கிறது. நான் வந்து இந்த சைஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்ன இதில் பேஸ் பண்ணி இருக்குன்னா பிக்சலில் தான் இருக்கும். ஓகேங்களா. இல்லை ப்ரோ நான் மில்லிமீட்டரில் வைக்கிறேன், சென்டிமீட்டரில் வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஹைட் அண்ட் வித் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டை தான் மாற்றணும். இதை கிளிக் பண்ணோன்னே அதிகபட்சம் ரொம்ப அதிக சைஸ்ன்னு லார்ஜ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் தான் இதில் ஃபோட்டோஷாப்பை பொறுத்து. மினிமம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக பிகாஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்டை விட ரொம்ப சின்ன சைஸ் வந்து பிகாஸுங்கிறது நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டு பிகாஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். மற்றது எல்லாமே இந்த 4மே யூஸ் பண்ணுவோம். பிக்சலுங்கிறது பார்த்திங்கன்னா வெப்சைட் டிசைனரெல்லாம் யூஸ் பண்ணுறது. இன்ச்சஸ்ஸு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம பிரிண்டிங் சைஸில் யூஸ் பண்ணுறது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா பிக்சல்ஸ் அப்படின்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் அண்ட் வித்து மாற்றிக்கலாம். சப்போஸ் இப்போ வித்து வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும், அதாவது ஹரிசாண்டலாக இருக்கும், வித்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து போர்ட்ரேட்டாக கொண்டு வரணும்னா மறுபடியும் இதை டைப் அழிச்சிட்டு மாற்றணுன்ட்டு கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கள் ஓரியன்டேஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இப்படி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி மாறிடும். இந்த வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படிங்கிறது மாற்றுறது. இப்போ நெத்து கொடுத்தா இருந்துச்சுன்னா அது வந்து டாப்பு ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து போர்ட்ரேட்டு, ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து லேண்ட்ஸ்கேப்பு. அந்த இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த சைடு நான் லேண்ட்ஸ்கேப் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் வந்துருச்சு. இந்த இடத்துல ரெசல்யூஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது என்னென்னா
நான் இங்கே என்ன வச்சுருக்கேன், பிக்சல் வச்சுருக்கேன். அப்படின்னா பிக்சல் வந்து 720 பிக்சல் அப்படிங்கிறது. ஒரு இன்ச்சில் 72, அதாவது ஒரு இன்ச்சுங்கிறது ஒரு இன்ச்சு சைஸு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு இன்ச்சுன்னா 2.27 அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்ட்டு 2.27 அப்படி கணக்கு பண்ணால் சென்டிமீட்டரில் அது கணக்கு போட்டிங்கன்னா ஒரு இன்ச்சோட ஸ்கொயர் 10க்கு 10 அடியில் வந்து 72 கட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். ஒரு இன்ச்சில் வந்து 72 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. இல்லை ப்ரோ ஏன்னா வேறு மாற்றம்னா இங்கே பாருங்கள், ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்ச்சில் 72 பிக்சலுக்கு பொதுவாக ஒரு இன்ச்சில் வந்து நான் ஒரு 300 வைக்கிறேன். அப்படின்னா எப்படி இருக்கும், குவாலிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா 72ங்கும் போது பெரிய பெரிய கட்டமாக வரும், அதே 300ங்கும் போது குட்டி குட்டி கட்டம். ஒரு பிக்சலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலரை தான் வந்து சொல்லும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கும், அது வந்து ஒரு பிக்சல்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான். அப்படின்னா எப்போயுமே இன்ச்சஸே நீங்கள் வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 200 டெஸ்டிங் எல்லாம் இருக்கும்போது நம்ம 200 வச்சாலும் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் கலர் மோடுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலர் மோடு தான். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா RGB, CMYK இந்த 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் கிரேஸ் கலராக மாற்றணும்னா நம்ம RGBலேயே கிரேஸ் கலர் இருக்குது. கிரேஸ் கலருங்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் சொல்லுவாங்க. இது RGBங்கிறது பார்த்திங்கன்னா ரெட் க்ரீன் ப்ளூ அப்படிங்கிறது. ஏன்னா கலர் சேனல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெட் க்ரீன் ப்ளூ பார்த்திங்கன்னா 255 கலரை வந்து அதாவது ரெட்டு க்ரீனு ப்ளூவையும் சரியான சதவீதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 255 கலர் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் CMYKங்கிறது பார்த்திங்கன்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சதவீதத்தில் பண்ணும்போது இது பிளாக் அதிகமாக வந்து அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா RGB அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஏன்னா வெப்சைட் டிசைனிங் ஆகட்டும், எந்த ஒரு டிசைனிங் ஆகட்டும் RGBயில் எடிட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். சரி ப்ரோ, அது பக்கத்தில் இருக்கிறது பிட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல்ஸ் பிரிண்டிங்லாம் இருந்துச்சுன்னா 8 பிட்டே போதும். அதை தாண்டி HDR இமேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நல்ல பெரிய சைஸு, பெரிய பிக் ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்னா 16 பிட்டு 32 பிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. சரி, இப்போ இந்த செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே. கடைசியாக பேக்ரவுண்டுக்கு வாங்க. பேக்ரவுண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல, அதாவது நீங்கள் இந்த சைஸ் கொடுத்துருக்கனால 920 × 1080 அப்படின்னு இந்த சைஸில் இருக்கிற அதாவது இமேஜு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போது பேப்பர் மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலர் பேப்பரு. அதுவே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா நீங்கள் கலரை வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் சார்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பரன்சிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. கஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அது பேக்ரவுண்ட் கலரும் இதுவும் வந்து நம்மளாக கஸ்டமாக எடிட் பண்ணிக்கிற கலரு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டோன்னா எனக்கு ஒயிட் கலர் தான் அந்த இடத்துல செட் ஆகும். சரி, அட்வான்ஸ் ஆப்ஷன் தேவையான்னு கேட்டால் அட்வான்ஸ் ஆப்ஷன் தேவை கிடையாது. சப்போஸ் அது என்னங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டோன்ட் கலர் மேனேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட கேமராவோட கலரு ப்ளஸ் டிவியோட கலரு, இல்லை அடோப் ஃபோட்டோஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கலரு. ஒவ்வொரு கலருமே இப்போ நான் இங்கே வந்து RGBன்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெட் க்ரீன் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேனலில் வந்து பர்டிகுலராக ஒரு சின்ன கலரை வந்து மென்ஷன் பண்ணி பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுறது. SRGB, ஆப்பிள் RGBயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடோப் RGBயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் தானே வரும், அப்படின்னா அடோப் RGB யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அடோபெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் டெப்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து இருக்கும். நீங்கள் இந்த கலர் அடோப் இல்லாட்டி ஆப்பிள் RGBயில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணுற உங்கள் சிஸ்டத்தில் ஆப்பிள் RGB வச்சுருக்கனால அந்த கலர் இருக்கும். ஆனால் வெளியே போய் பிரிண்டிங்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த அவங்க அதில் வைக்க மாட்டாங்க, காமனாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்கள் கலர் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கும், ஆனால் பிரிண்டிங் எடுக்கும்போது அங்கே பிரிண்டிங் வராது, அந்த பிரிண்டிங் மிஸ்மேட்ச் ஆகும். அப்படின்னா என்னென்னா காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது RGB கலர் அப்படின்னா நீங்கள் RGB கலரில் வச்சுருங்க. டோன்ட் கலர் மேனேஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ப்ரோ கலர், அதாவது ப்ரோ ஃபோட்டோ RGB கலரும் அதே தான். பிரிண்டிங்கெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அது லோக்கலில், ஃபாரின்லேயே வந்து அவ்வளோக்கா அந்த பிரிண்டிங்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நெட்டில் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நெட்லேயே அந்த இது வெப்சைட்லலாம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெட்லலாம் கிடையாது. பிரிண்டிங் கண்டிப்பாக போகும்னா டோன்ட் கலர் மேனேஜ்னு கொடுத்துருங்க. இந்த கலர் மேனேஜ் எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நான் வந்து நார்மலாகவே ரேஷியோ வச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ இது அட்வான்ஸ் கண்ட்ரோல் வேண்டாம். க்ரியேட்னு கொடுத்துட்டேன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த சைஸில் இந்த டெஸ்டினேஷனில் இந்த கலர் மோடில் வந்து எனக்கு செட் ஆகும். இப்போ பிக்சலில் தான் இருக்கும். க்ரியேட் மட்டும் கொடுத்துறேன். க்ரியேட் கொடுத்தோன்னவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா,
ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு விண்டோவாக இருந்துச்சு. இப்போ வந்து நியூ விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இந்த நியூ விண்டோவில் தான் வந்து என்னோட 1080 பிக்சல் இன்ட்டு 1920 பிக்சல் வந்து அழகாக க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ ஒர்க் ஸ்பேஸே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற அதாவது டிஃபால்ட்டாக ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒர்க் லேஅவுட் தான் வந்திருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஒர்க் லேஅவுட்டெல்லாம் என்னென்னங்கிறது அப்பப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்த க்ரியேட்டிவ்க்கு டாக்குமெண்ட் கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு மட்டும் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இது வந்து 1920. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரூலர் வச்சு தான் பார்க்கணும். Ctrl R கொடுங்க. இங்கே பாருங்கள் ரூலர் மாதிரி ஒன்று வந்திருக்குங்களா. சரி, இந்த ரூலரில் வந்து என்ன ப்ரோ பெருசாக இருக்குது பிக்சல் பேஸ்லையா? இந்த ரூலர் பிக்சலில் கிடையாது, நம்ம பிக்சலில் வைக்கணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ரூலர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறையா காட்டும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் தான். நான் வந்து பிக்சலில் தானே மெஷர் பண்ணோம், அதாவது வேல்யூ வச்சோம். பிக்சல் கொடுங்க. இங்கே 0 இருக்குங்களா, 0லேருந்து இங்கே பாருங்கள் 1920 1900 இருக்குது அப்படின்னா 20 கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1080 கரெக்டாக இருக்குங்களா, அப்படின்னா சைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒயிட் பேக்ரவுண்டு தான் வச்சேன், ஒயிட் பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்குது. இது RGBயில் தான் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதோட ப்ராஜெக்ட் நேம் பாருங்கள். ப்ராஜெக்ட் 01 அட் 66.7% ஜூமில் இருக்கும். இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் பார்க்குறக்கு 2 எண்ணம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், லெஃப்ட் சைடு பாட்டமில் பார்த்தாலும் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைஸ் இருக்குங்களா, 200 PPIயில் இருக்கா. இப்போது ஆல்ட்டு பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல மாறுது பாருங்கள், அதே மாதிரி கீழேயும் மாறுது பாருங்கள். சரி ப்ரோ, இப்போ கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா Ctrl 0, அதாவது 1 2 3 லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் மைனஸுக்கு முன்னாடி இருக்க 0 அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக ஃபிட் ஆகும். உங்கள் ஸ்க்ரீன் விண்டோவுக்கு ஃபிட் ஆகும். 100% வராது. இந்த விண்டோ ஸ்க்ரீன் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகும். Ctrl 0. அதே Ctrl மைனஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஆகும். Ctrl ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். Ctrl 0 கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிட் ஆகி நிற்கும். ஃபிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது. சரி ப்ரோ, இது வந்து ஓகே ஆயிடுச்சு. இது இல்லாமல் இது என்ன லேயர், நம்ம லேயர் வந்து பேக்ரவுண்டாக தான் இருக்குது. அதை வந்து லேயரில் தான் பார்க்க முடியும். லேயர் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் இல்லைன்னா எங்கே போய் எடுத்துக்கலாம்னா, விண்டோ மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதில் லேயர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணி கூட நீங்கள் லேயர் மெனு எடுத்துடலாம். சரி, இப்போ லேயர் மெனு எடுத்தாச்சு. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இப்போது இந்த RGB கலரெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு எங்கே போய் பார்க்கலான்னா, இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸுன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது ஹைட்டு வித்து 200 பிக்சலில் தான் வச்சுருந்தோம். பிக்சல் கரெக்டாக இருக்குது. எத்தனை சைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல அதோட சைஸை வந்து பார்த்துடலாம். இதுக்கு ஷார்ட்கட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது இமேஜ் சைஸுக்கு ஆல்ட் Ctrl I இதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து இதோடது. மோடுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, மோடில் போய் பார்க்கும்போது RGB கலரில் இருக்குது பாருங்கள். சப்போஸ் டக்குன்னு இப்போ RGB கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ப்ரோ டக்குன்னு CMYK கலரில் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. இமேஜில் போய் மோடில் போய் நீங்கள் வந்து CMYK டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஓகே மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் RGBங்கிறது CMYKவாக மாறிடுச்சா. இல்லை ப்ரோ மறுபடியும் RGBயே போகணுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள், மோடில் போங்க, டக்குன்னு RGB பண்ணிங்கன்னா RGB மாறலாம். இப்போது இதுக்கு ஷார்ட்கட்டு இருக்குதுங்க. Ctrl Y கொடுத்தீங்கன்னா டக்குன்னு RGBலேருந்து டெம்பரவரியாக CMYKக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா Ctrl Yயே கொடுத்தீங்கன்னா RGBயே வந்து மாறிடும். இந்த மாதிரி வந்து மோட் வந்து மாற்றிக்கலாம். 8 பிட் தான் இருக்குது. நார்மல் எடிட்டிங்க்கு 8 பிட் ஓகே, 8 பிட்டை தாண்டி போகாதீங்க. சரி, இப்போது இந்த அளவுக்கு மட்டும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம்.